வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னு செக் பண்ணுவோம். வாங்க இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த நீளமான பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கு அப்புறமா புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் முக்கியமான ரேஞ்சிலுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்குது. ஒன்ஸ் இந்த ரேஞ்சை மட்டும் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நல்லா புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் க்ளோஸ் இருக்குது. பட் இருந்தாலும் பாருங்கள், இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ ரேஞ்ச் பவுண்டில் முடிஞ்சிருக்கு, அது முக்கியமான லெவலில் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒன்ஸ் இந்த ரெண்டு ரேஞ்சில் எந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுவோம். அது நல்லா மேலே மட்டும் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபுல்லாக மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரேஞ்ச் பிரேக் அவுட் எந்த பக்கம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ முக்கியமான லெவலில் இங்கே ஃபெயில் பண்ணிச்சு இந்த பிரேக் அவுட்டை. அப்புறம் மறுபடியும் அதே ரேஞ்சில் பெரிய புல்லிஷ் பார் போட்டு க்ளோஸ் ஆனிச்சு. இன்றைக்கி அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, க்ளோஸுக்கும் மேலே தான் க்ளோஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ரேஞ்சு மேலே இருந்துச்சுன்னா நல்லா மேலே போகும், கீழே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்ஸாக கீழே வரலாம். அதனால் எந்த ரேஞ்சை போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 1 ஹவரில் பாருங்கள், அப்பர் விக்கு லோயர் விக் ரெண்டு இருக்குது. 21,832 மேலே, 21,658 கீழே. ஸோ ரெண்டு சைடில் எதை பிரேக் பண்ண போதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா ரெண்டுமே நல்லா விக்கு போட்டிருக்கிறதுனால விக்குக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஸோ எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணுதோ அந்த சைடு கன்னியூவாக வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து லோவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இதை பிரேக் பண்ணிட்டு கீழே போடலாம், இல்லை சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இங்கே பிரேக் பண்ணலாம், இல்லை அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ரேஞ்சுங்கிறதுனால நாளைக்கும் அதே ரேஞ்சுக்குள்ளே இருக்கா அல்லது இந்த ரேஞ்சை உடச்சிட்டு வெளியே வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சிபிஆரில் ஹையர் வேல்யூ சிபிஆர் ப்ரைஸ் இந்த சிபிஆர் கீழே இருக்குது, இந்த சிபிஆருக்கு மேலே இருக்குது, மைல்டான புல்லிஷில் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு என்ன கண்டிஷன் போடலாம் அப்படின்னா, சிபிஆருக்கு மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போடுதுன்னா R1 வரைக்கும் போகலாம். R1 தாண்டி புல் பேக் பையிங் போடுது அப்படின்னா R2 வரைக்கும் போகலாம். சப்போஸ் இந்த R1 புல் பேக் செல்லிங் போடுது அப்படின்னா திரும்ப S1 வரைக்கும் செல்லிங் தொடர வாய்ப்புகள் இருக்குது. இது இங்கே சிபிஆருக்கு மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆனால், சிபிஆருக்கு கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் போடுது அப்படின்னா நம்ம S1 வரைக்கும் போகலாம். இதே சிபிஆர் கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போடுது அப்படின்னா சிபிஆரை பிரேக் பண்ணிட்டு மேலே வரும் சமயத்தில் R1 வரைக்கும் போகலாம். இல்லை S1 வரைக்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போடுதுன்னா R1 வரைக்கும் போகலாம். இந்த எல்லா கண்டிஷனும் செக் பண்ணுங்கள். ஸோ S1 பிரேக் பண்ணிட்டு புல் பேக் செல்லிங் போட்டுச்சுன்னா திரும்ப அப்படியே S2 வரைக்கும் போகலாம். இந்த கண்டிஷன்லாம் நாளைக்கு நம்ம வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்படியே பேங்க் நிஃப்டி வருவோம். நிஃப்டி போல் இருக்கிற அந்த நீளமான கேண்டில்ஸ்டிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணிட்டு மேலே வருது. இன்றைக்கி இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கு தகுந்தாற் போல் ரீடெஸ்ட்மெண்ட் பாருங்கள், கீழே கொடுத்துட்டு மேலே அந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் க்ளோஸாக இருக்குது. ஸோ இப்போ ரீடெஸ்ட்மெண்ட் முடிஞ்சதுனால நாளைக்கு இந்த லெவல் மேலே இந்த நீளமான விற்க டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 45,580. ஸோ ஒன்ஸ் இந்த ஹையை தாண்டி புல் பேக் பையிங் போடுதுன்னா அந்த லெவல் டெஸ்ட் பண்ணிடும். அதையும் தாண்டி மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அடுத்து தொடர்ந்து மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே 1 ஹவரில் பாருங்கள், ரொம்ப முக்கியமான அந்த ரேஞ்சை மார்க் பண்ணியிருப்போம். 46,580 கீழே விக்கு இருக்குது 45,668. ஸோ இங்கேருந்து கீழே இதை பிரேக் பண்ணி கீழே போணுச்சுன்னா டவுன் சைடு அடுத்து இதை நோக்கி வந்துடும். இல்லை இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா திரும்ப இங்கே, அப்படி இல்லாமல் டைரெக்டாக இங்கேருந்து மேலே போய் இந்த ரேஞ்சை புல் பேக் பையிங் போட்டு பிரேக் பண்ணலாம், நல்லா மேலே போகலாம். அல்லது இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகலாம். இந்த கண்டிஷன் தான் நடக்கும். சிபிஆரில் வருவோம். ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷ், சிபிஆர் ரெண்டு சிபிஆருக்கு மேலே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, ரெண்டும் புல்லிஷ். நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ணால் அதே கண்டிஷன் இதுக்கும் ஃபாலோ பண்ணலாம். சிபிஆருக்கு மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போடுதுன்னா பையிங் பண்ண வாய்ப்பை பார்க்கலாம். R1 வரைக்கும் போகும். R1 தாண்டி புல் பேக் பையிங் போடுதுன்னா அப்படியே R2. ஒருவேளை R1 ரிஜெக்ட் ஆகுதுன்னா அது அப்படியே S1 வந்துடும். இதே கீழே சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போட்டு சிபிஆரை கிராஷ் பண்ணி R1 வரைக்கும் போகலாம். இங்கே சிபிஆரில் கீழே ஓப்பன் ஆகிட்டு செல்லிங் ஃபாலோ பண்ண வேண்டாம். இதே கீழே S1 திரும்ப புல் பேக் பையிங் எடுக்குதுன்னா R1 வரைக்கும் போகலாம். R1 S1, S1 R1. இங்கே S1 தாண்டி புல் பேக் செல்லிங் போடுறதுன்னா தொடர்ந்து அப்படியே S2 வரைக்கும் போகலாம். இதுதான் கண்டிஷனு. ஸோ இந்த கண்டிஷன் நீங்களும் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த ரிசர்ச்சோடு உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிவை ஸ்டேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் நாளைக்கு சந்திக்கிறேன். மிக்க நன்றி.